சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு பெரிய பாம்பு மாதிரி ஒரு பின்னி ஒண்ணு கோயில்ல நாகர்ன்னு ஒரு சிலை கும்பிடுறாங்க. அது என்னன்னு கேட்டோம்னா நிறைய பேர் உள்ள இருக்கக்கூடிய நாடின்னு சொல்றாங்க. இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரா சொன்னதுன்னு கேட்டா செதுக்குனவனுக்கும் தெரியாது, செதுக்க சொன்னவனுக்கும் தெரியாது. அவன் எதுல இருந்து பார்த்து செதுக்குறான்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதை பார்த்து செய்யறான். அப்ப பல் நெடுங்காலங்களாக பெருமைக்காக இப்ப நிறைய பேர் ஜோசியக்காரர்கள பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், ஐம்பூதங்கள் சொல்லுவாங்க. ஒரு சாமியாரை பத்தி பேச மீட்டிங் எடுத்தீங்கன்னா அவரும் பஞ்சபூதம் சொல்லுவார். கப்புனு கையை பிடிச்சிட்டு மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பஞ்சபூதம்னா என்னன்னு சொல்லுன்னா அவருக்கு தெரியாது. நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள்ல வாய் எத்தனை வாய் இருக்கு, எங்கெங்க இருக்கு, என்னென்ன வேலை பார்க்குதுன்னு கேட்டா அவருக்கு மாட்டிக்குவார். அப்ப இது மாதிரி பெருமைக்காக பேச ஆரம்பிச்சதுதான் அந்த திதிகளுடைய கணக்கை தவிர ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய திதிகள் இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாடிகளுடைய கணக்கு தானே தவிர இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் எந்த அறிவில் இருந்தாலும் என்ன மதத்துல இருந்தா இருந்தாலும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானிகளுக்கு தெரியும். நம்மளுக்கு அது புரியறதுல இந்த திதியும் இந்த திதியும் ஒன்று அல்ல.